மேசராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர பலன்கள், அதாவது 138 நாட்கள் 27/7/2026 11/12/2026 வரை. அதாவது இந்த மேசத்துக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதி எங்கே இருக்கார்? 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கார் மீனமனையில். இப்போ வக்ரம் அடைய போகிறது. அப்போ இந்த வக்ரம் அடைவதால் நமக்கு என்ன பலன்? அப்போது நிறைய மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா வேலையில் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்குது, நல்ல வேலை செஞ்சிட்ருக்க, அதுக்குண்டான ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைக்கல, வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், ஒரு இடமாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அது தடைப்பட்டு கொண்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக ஒரு தடை தாமதம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு பார்த்திங்கன்னா அது விலக காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சனி வக்ரமாகிறார், தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ எதெல்லாம் தடையை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த தடையை நிவர்த்தி செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், வழிமுறைகள் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூரணமாக அமைய இருக்கிறது இந்த காலகட்டத்தில். அப்போ தொழிலில் நிறைய பேர் பாருங்கள், ஏதோ ஒரு புலம்பல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மேசத்துக்கு ஒரு சங்கடமான ஒரு தன்மை இருந்துகிட்டு இருக்கும். என் பேச்சை கேட்க மாட்டாங்கிறாங்க, ஒரு வேலையில் பளு அதிகமாக இருக்குது, 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 3 மணி நேரம் இருக்குது, ஒரு ரெகக்னைசேஷன் இல்லை, எதையாவது ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்காங்க, என்னுடைய மேலதிகாரிகள் என்னை பெருசாக ஒரு இது கொடுக்கறது இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு, ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்கேன், ஆனால் நான் நல்லதாக செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய கர்ம பலனை நான் தெளிவாக செஞ்சிட்ருக்கேன், இப்படிலாம் சொல்லக்கூடிய மேச அன்பர்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் ஒரு ரெகக்னைசேஷன் இல்லாத தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது நல்லபடியாக மாறப்போகிறது. எப்படி? உங்களை தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவன் டக்குன்னு இடம் மாறி போயிடுவாங்க, ஒன்று அவங்க மாறி போயிடுவாங்க, இல்லைன்னா நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உண்டாக்கும். அப்போ என்னென்னா ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மேசம் நல்லா உழைச்சேன் சார், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, நல்ல, அதாவது வருமானத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, வருமான சேமிப்பே ஆக மாட்டேங்குது, நான் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரக்கூடிய பணங்கள் அப்படியே செலவாகவே போயிட்டுருக்கு, இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய மேசராசி என்பர்கள். இப்போது உங்களுக்கு உங்கள் ஆள் மனதில் அதை சேமிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். இது வரைக்கும் அப்படியே செலவாகவே இருக்கும், ஆனால் இப்போ உங்கள் மனசில் ஒரு சேமிக்கணும், தன்னுடைய ஃப்யூச்சருக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். முதலீடுகளில் மீது ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதுவும் ஒரு சிலர் பாருங்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிடிவாத குணம்ங்கிறது இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஒன்று பணம் விரயமாக இருந்திருக்கும், அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் அப்படின்ற சென்ஸ் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து பரிமாற்றம், அது பெருசாக இருக்காது. ஆனால் காலையில் சண்டை போடுவீங்க, சாயந்தரம் சேர்ந்துருவீங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு வகையில் ஒரு மனதில் சில ஒரு உணர்வு ரீதியாக சின்ன ஒரு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கிறது, அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம கணவன் தான், நம்ம மனைவி தான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் உணர்வை விதைக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பேச்சை கேட்காதவங்களில் இப்போ கேட்பாங்க, அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு குறை, ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். சனி பகவான் இப்போது இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார். ரேவதிங்கிறது புதன் 6ஆம் அதிபதி. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ட்ரபிளை கொடுத்துட்டே இருக்கும்.
ஏன்னா 6ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் பிரயாணம் பண்ணுறார் அல்லவா, அது 12ஆம் இடத்திலிருந்து. அப்போ உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கணும் அல்லவா, மனதில் சில கஷ்டங்களை கொடுக்கணும் அல்லவா, எதையோ நினைத்து வருத்தப்படணும் அல்லவா. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது போக்கக்கூடிய வழிகளை நீக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, சாதகங்களை உருவாக்கும். ஒரு ஹெல்த்தில் இருக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதமாக ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, எங்கே போய் பார்க்குறது நமக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு சரியான மருத்துவர் நமக்கு கிடைக்காமல் இருக்கும். இப்போது அந்த இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஹெல்த் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். அப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், மன ரீதியில், உடல் ரீதியில், எண்ண ரீதியில், செயல் ரீதியில் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் அது தீர்க்கக்கூடிய விதத்தில் இந்த வக்ர காலமானது அமையப்பெறுகிறது. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். எப்படியோ வேலை போயிடுச்சு, அந்த வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் 1 மாதம் வேலையில் அதாவது தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைச்சிரும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரக கிரகம். அப்போது 6ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தான். அப்போ வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கல சார், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் நிறைய பேர்னு சொல்லுவேன். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா லாபாதிபதி தான் உங்களுக்கு சனி பகவான். ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். அவர் குருவின் வீட்டில் இருக்கார். குருவின் பார்வை பெற்ற சனி பகவான் வக்ரம். அப்போது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு குழந்தைக்காக நிறைய செலவு விரயமாக்கி கொண்டிருந்த மேசத்துக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ், ஒரு சக்ஸஸ், அதன் மூலமாக சந்தோஷம். அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு சக்ஸஸ், ஒரு வார்த்தை கேட்ட உடனே எவ்வளோ ஒரு பூரிப்பு. ஸோ அந்த பூரிப்பை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த மேசத்துக்கு அமையிருக்குன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு பாக்கியம், ஒரு நல்ல பாக்கியம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறது ரொம்ப கனவாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடமும் அந்த இடம் 12ஆம் இடம் தான். அப்போது வெளிநாட்டுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அல்லது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ட்ரிப்பாக எப்படியாவது ஒன்று போகணும் அப்படின்னு ஆழ்மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு அது சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு தன்மைகள் இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்போது எதையெல்லாம் ஒரு குறைகளை கொடுத்து கொண்டிருந்தது, ஏன்னா உடலின் இயக்கத்துக்கு காரகர்த்தவாக இருக்கிறோம். நிறைய பேர் கால் வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, கால் கொடைச்சல், அந்த காலில் ஒரு வலி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அதை அப்படியே சரியாகக்கூடிய, அதை ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும். இப்போது இந்த சனிங்கிறது எப்பவுமே மந்தம்தான், ஒரு டல்லு. எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சோம்பேறித்தனம், ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்லாக அப்படியே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ சுறுசுறுப்பு கிடச்சிரும். சுறுசுறுப்பாக செயல்படணும், ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படணும், வேகமாக விரைவாக செயல்படணும். அந்த உழைப்பே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கிறது, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கிறது. அது எப்போவோ விட்டு இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும்.
போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துருந்தோம், அந்த ஒப்பந்தம் கிடைக்கிற மாதிரி இருந்தது, பட் அப்படியே கை நழுவி போயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டம் அந்த பழசு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ புதிய முயற்சிகள், அந்த புதிய தன்மைகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்பும் உண்டு. அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னாலே இந்த காவல்துறையில் இருப்பீங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க, இவர்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த வக்ர காலம் மேசத்துக்கு தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, உயர்வை தரக்கூடிய, இடமாற்றங்களை தரக்கூடிய, ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் கண்டிப்பாக, அதாவது ஒரு வழிபாடு எடுத்துக்கொண்டீங்க, ஆஞ்சநேய பகவான் வழிபாடு 100% ரிக்வயர்ட். ஆஞ்சநேய வழிபாடு உண்டு. தானங்கள் உணவு தானங்களை இல்லாதவர்களுக்கு, உடல் ஊனமுற்றோர்களுக்கு தன்னால் முயன்ற உதவிகளை நீங்கள் செய்ய தொழில் மேன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு துல்லிய பலன், நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த 2026 சொந்த தொழிலா அல்லது வேலையா, எந்த கொடுப்பினை நமக்கு இருக்குது, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், படிப்பு, அதாவது என்ன விதி கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்குண்டான அமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ சார் இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.